இப்படியே எடுக்கும். bony and fixed elements, anterior and middle column இதெல்லாம் பிக்சர் ஆனா இது வந்து பெரிக்கல் லாமினா இதுவும் சிம்பிள்ஸ். புரியுதா? கிளாஸ் இல்லையா? கிளாஸ் இல்லையா? ஆசையா கவனிக்கல. சார் எப்படி கேட்டிங்க? டெனிஸ்ங்கிறது மூணு காலம் தான். ஆன்டீரியர், மிடில், போஸ்டீரியர். ஓகேங்களா? ஆன்டீரியர்னா ஒரு ஸ்பைனல் கார்டு வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஸ்பைனல் கார்டுனா இது ஆன்டீரியர், மிடில், போஸ்டீரியர். ஓகேங்களா? இப்போ ஆன்டீரியர் போது அந்த ஆன்டி டூ-தேர்ட் எப்பவுமே ஆன்டீரியர் டூ-தேர்ட், போஸ்டீரியர்னா 1/3. ஓகேங்களா? இப்போ ஆன்டி டூ-தேர்ட் ஆஃப் ஆன்லஸ் லிகமெண்ட்டும் லாங்கர் லிகமெண்ட் இருக்கும். அதோட வெர்டிகல் பாடி மிடில் வந்துட்டு ரிமைனிங் போஸ்டிவ் 1/3 ஆஃப் த வெர்டிகல் பாடியும் போஸ்டிவ் 1/3 ஆஃப் த ஆன்லஸ் லிகமெண்ட்டும் லாங்கர் லிகமெண்ட். இந்த நெக்ஸ்ட் வந்து போஸ்டிவ் பார்த்தீங்கன்னா வெர்டிகல் பாடி தாண்டி இருக்கும். ஸ்பைனல் பெடிக்கல்ஸ் இருக்கும், லேமினா இருக்கும், சொர்ஜியல் ஆர்டிகல் இருக்கும். அதுதான் அப்போ இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்பைனல் கார்டு வந்து நம்ம 3 டிஃபரன்ஷியேட் இருக்காங்க. 3 கார்டு தான் இருக்காங்க. ஆன்டி, மிடில், போஸ்டியர் இருக்காங்க. ஓகேவா? இதில் வந்துட்டு இப்போ ஆன்டி வந்து உங்களுக்கு லாங்காக இருக்கும், மிடிலும் போஸ்டியர் தான் இருக்கும். இது இன்டாக்டாக இருக்கும். இந்த 3 பேர் இல்லை ஆன்டி மிடிலும் நார்மலாக இருக்கும், போஸ்டியர் அப்படிட்டா இருக்கும். எதுக்காகனா அந்த டைப்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம கம்பேரிசன் போஸ்டியர் இருக்கும் இல்லையா, இதை பேஸ் பண்ணி தான் அவங்க இது பண்ணிப்பாங்க. இதுக்காக இது பண்ணதான் இந்த டென்னிஸ் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? ஜெயஸ்ரீ கிளாஸ் தனுஷ்ரீ compression factor compression factor எந்த வெர்டிகல் காமன் நம்பர் burst version சரி கம்ப்ரஷன் என்ன டைப் அதோட சப்டைப் கம்ப்ரஷன் இருக்கு இல்லையா அதோட சப்டைப் கம்ப்ரஷன் அதோட சப்டைப் 3 இருக்கு இல்லையா டைப் ஏ
பேசிக்